ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டாப் வாட்சஸ் வந்து ஆஃபீஸ்க்கு வியர் பண்ணிட்டு போகிறது வந்து பயங்கர கெத்தாக இருக்கும். இது கண்டிப்பாக வந்து 80s 90s கிட்ஸ் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி யாரெல்லாம் ஃபீல் பண்ணீங்கன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. கொஞ்ச நாளாகவே வந்து பட்ஜெட்டில் நிறைய டிசைன்ஸோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே வந்து ஸ்மார்ட் வாட்சஸ் நம்ம பார்க்குறோம். அண்ட் இப்போ வந்து நாய்ஸ்லேருந்து புதுசாக க்ரோம் அப்படின்ற ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டாப் வந்து நாளைக்கு இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. இந்த வாட்சோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ இந்த வாட்சில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டாப் மட்டும் இல்லை, ஒரு சூப்பரான டிசைன், ப்ரீமியமான பில்டு, AMOLED டிஸ்பிளே, இந்த மாதிரி எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து எப்படி இருக்குது எல்லாமே வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இந்த வாட்ச் வந்து இனிஷியலாக லான்ச் ப்ரைஸை வந்து 4999 கொண்டு வராங்க. ஸோ கலர்ஸ் நம்ம பார்த்தோன்னா நம்மகிட்ட இருக்கிறது வந்து சில்வர் கலர். இந்த கலர் இல்லாமல் அடிஷ்னலாக வந்து கோல்டு அண்ட் பிளாக், மொத்தமாக 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கொண்டு வராங்க. ஸோ இந்த 3 கலரில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்றத வந்து ஷேர் பண்ணுங்கள். அவைலபிலிட்டின்னு பார்த்தோன்னா நாளைக்கு மதியானம் 12 மணிலேருந்து நாய்ஸ் அண்ட் அமேசான் வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்க போகுது. ஸோ நாய்ஸ் வெப்சைட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா நம்மளோட ரெகுலர் கூப்பான் கோட், நம்ம சேனலோட கூப்பான் கோடு இல்லை, நாய்ஸ் 10 அப்படின்ற ஒரு கூப்பான் கோடு வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணாலுமே வந்து ஃப்ளாட்டாக 10% டிஸ்கவுண்ட் தராங்க. இது சேல் டைம், நான் சேல் டைம்னு இல்லை. சப்போஸ் நீங்கள் வந்து நாய்ஸ் வெப்சைட்டில் எந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் அந்த கூப்பான் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த வாட்சோட குட்டி அன்பாக்சிங் வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ வந்து நம்மகிட்ட நாய்ஸோட கலர்ஃபிட் க்ரோம் எலிட் எடிஷன் ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. ஸோ நம்மகிட்ட இருக்கிறது வந்து எலிட் சில்வர் கலர். ஸோ எம்ஆர்பி நம்ம பார்த்தோன்னா 8999 போட்டிருக்காங்க. பட் லான்ச் ப்ரைஸ் என்ன அப்படின்றத வந்து நான் வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் வந்து வாட்சோட டிசைன் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. AMOLED டிஸ்பிளே வித் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே சப்போர்ட் இருக்குது. ரொட்டேஷனல் க்ரௌண்டுமே இருக்குது. அண்ட் ஃபுல்லாக வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. மற்ற இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து சைடில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. மேலே இருக்க இந்த ரேப்பர் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். எப்பவும் போலவே வந்து நாய்ஸ் கிட்ட இருந்து ஒரு நல்ல ப்ரீமியமான பேக்கேஜிங் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ பாக்ஸோட வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ ஒரு குட்டி பெட்டி இருக்குது, ஒரு யூசர் மேனுவல், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டாப் அப்படின்றதுனால அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான பின்மே வந்து பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அந்த பின்னை வந்து நம்ம எப்படி லூஸாக டைட் பண்ணுறது அதுக்கான ஒரு யூசர் மேனுவல், நாய்ஸோட ஸ்டிக்கர்ஸ் அண்ட் வாரண்டி கார்டு இருக்குது. அண்ட் தென் ஃபைனலாக வந்து ஒயர்லெஸ் சார்ஜர் இருக்குது. அடுத்து பாக்ஸ்குள்ளே வந்து வாட்ச் இருக்குது. பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. ரெகுலராக நம்ம கவர் பண்ணுற வாட்சஸ் மாதிரி இல்லை. ஃப்ரண்ட் சைடில் அந்த ரெக்டாங்கிள் லுக் வந்து வாட்சோட லுக்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக எலிவேட் பண்ணுது. ரைட் சைடில் 2 ஃபிசிக்கல் பட்டன்ஸ் இருக்குது. மேலே இருக்கிறது வந்து நமக்கு பட்டன் ப்ளஸ் ஃபங்க்ஷனல் க்ரோனாக இருக்காகும். ரொட்டேட் பண்ணும்போது அந்த ஃபீலே வந்து பயங்கரமாக இருக்குது. லைட்டாக அந்த சத்தம் வேறு கேட்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. பாட்டமில் ஒரு பட்டன் இருக்குது. சைடில் வந்து மைக் கொடுத்துருக்காங்க. பேக் சைடு வந்து சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் லெஃப்ட் சைடு நம்ம பார்த்தோன்னா ஸ்பீக்கர் வென்ட் இருக்குது. வாட்சோட கம்ப்ளீட் வெயிட் வந்து 146 கிராம்ஸ் இருக்குது. அண்ட் இப்போ வந்து இந்த வாட்சோட அன்பாக்சிங் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வாட்சோட பில்டு இங்கேருந்தால் வந்து கண்டிப்பாக நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். பயங்கரமான பில்டு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ரீமியமான பில்டு, சாலிடாக இருக்குது பில்டு. கையில் வியர் பண்ணுறதுக்கே வந்து ஒரு கெத்தான ஃபீல் கொடுக்குது. ஸோ ரெக்டாங்குலர் டைலில் வந்து வாட்ச் டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு பயங்கர கிளாசிக்காக இருக்குது. வாட்ச் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்ட் ஜிங்க் அலாய் மெட்டீரியல் யூஸ் பண்ணி வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரிமூவபிள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டாப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு வந்து கையில் வியர் பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்சஸ் அப்படின்னாலே வந்து ரொம்ப டைட்டாக வியர் பண்ண மாட்டேன். கொஞ்சம் இந்த மாதிரி தான் வந்து வியர் பண்ணியிருப்பேன். ஸோ ஸ்டாப்போட பின்ஸ் எல்லாமே வந்து எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. நான் இந்த மாதிரி தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறதுனால சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் பின் வந்து டைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாக்ஸ்லேயே வந்து அந்த அட்ஜஸ்டபிள் பின் வந்து இருக்குது. ஸோ தட் நீங்கள் வீட்லேயே வந்து இந்த பின் மாற்றிக்கலாம். நியர்பை ஸ்டோர்லேயுமே வந்து நீங்கள் அந்த ஸ்டாப்போட பின்ஸ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வாட்ச்க்கு வந்து அடிஷ்னலாக IP68 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் இருக்குது. மைனஸ் ஸ்பிளாஷஸ் இல்லை நம்ம ஆக்டிவிட்டி எதாவது பண்ணும்போது ஸ்வெட் எல்லாமே வந்து ரெசிஸ்ட் பண்ணும். வாட்ச் கொஞ்சம் ஹெவியாக இருந்தாலுமே வந்து ஒரு 4-5 நாள் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது வெயிட்டுக்கு வந்து நீங்கள் அடாப்ட் ஆகிடுவீங்க. அண்ட் டிஸ்பிளே விஷயத்துக்கு வந்துன்னா ஒரு 1.85 இன்ச் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ரெசல்யூஷன் வந்து 390x450 பிக்சல்ஸ் இருக்குது. 600 நிட்ஸ் வரைக்குமே வந்து பிரைட்னஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அவுட்டோரில் யூஸ் பண்ண டிஸ்பிளே பிரைட்னஸ் வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்குது. அது வந்து பெரிய இஷ்யூஸாக இருக்காது. வாட்சோட டிஸ்பிளே குவாலிட்டியுமே வந்து நல்லா இருக்குது. நமக்கு பெருசாக வந்து காம்ப்ரமைசஸ் இல்லை. வாட்சில் வந்து பை டிஃபால்ட்டாக 4 வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. அடிஷ்னலாக நாய்ஸ் ஃபிட் ஆப் யூஸ் பண்ணி வந்து நம்ம 100+ வாட்ச் ஃபேஸஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். கஸ்டம் வாட்ச் ஃபேஸ் சப்போர்ட் இருக்குது. ஸோ நம்ம ஃபோட்டோவே வந்து நம்ம வாட்ச் ஃபேஸாக வந்து செட் பண்ணலாம். அண்ட் அந்த வாட்ச் ஃபேஸ் டவுன்லோட் பண்ணக்கூடிய டைம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைம், அந்த டவுன்லோட் ஆகக்கூடிய டைம் வந்து கொஞ்சம் மினிமலாக இருக்குது இதில். பட் ரொம்ப டக்குன்னு நம்ம டவுன்லோட் கொடுத்த உடனே இமீடியட்டாக வந்து டவுன்லோட் ஆகுதுன்னு சொல்ல மாட்டேன். பட் கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் பட்ஜெட் வாட்சஸ் கம்பேர் பண்ணும்போது டைம் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. அண்ட் அடிஷ்னலாக வந்து நமக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. பட் நம்ம பட்ஜெட் நாய்ஸ் வாட்சஸில் பார்த்தோன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து எய்தர் உங்களுக்கு வந்து டிஜிட்டல் வேணுமா இல்லைனா அனலாக் வேணுமான்ற மாதிரி கேட்கும். பட் இதில் வந்து ஒரு 4 வாட்ச் ஃபேஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 4 வாட்ச் ஃபேஸுமே வந்து டிஜிட்டலும் இருக்குது, அனலாகும் இருக்குது. அதுலேருந்து வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமாக வந்து ஃபங்க்ஷனல் க்ரௌண்ட் சப்போர்ட் வந்து சூப்பராக இருக்குது. ப்ராப்பராகவே வந்து நமக்கு ஒர்க் ஆகுது. ஹோம் ஸ்க்ரீன் வந்து
வந்து ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு வாட்ச் ஃபேஸஸ் சேஞ்ச் ஆகும். மெனுவில் இருந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது நேவிகேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணும்போது ஒரு சத்தம் வரும், அந்த சத்தம் வந்து செம்மையான ஃபீல் கொடுக்குது. அண்ட் பேட்டரி விஷயத்துக்கு வந்து இந்த வாட்ச்க்கு வந்து 500 mAh பேட்டரி வந்து பேக் பண்ணியிருக்காங்க. நாய்ஸ்லேருந்து என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, கண்டினியூஸாக வந்து நீங்கள் ப்ளூடூத் காலிங்கோட யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப் டு 5 days வரைக்குமே வந்து கம்பெனிலேருந்து கிளைம் பண்ணுறாங்க. நார்மல் யூசேஜில் வந்து 10 days கிளைம் பண்ணுறாங்க. பட் என்னோட யூசேஜில் வந்து பெரிய அளவுக்கு இஷ்யூஸ் இல்லை. பேட்டரி வந்து ஒரு சப்ஜெக்டிவான ஏரியா, யூசர் டு யூசர் வந்து பேட்டரி பேக்கப் வேரி ஆகிட்ருக்கும். ஏன்னா ஒரு சில பேர் வந்து அவுட்டோரில் அதிகமாக இருப்பாங்க, அதிகமான பிரைட்னஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு சில பேர் கம்ப்ளீட்டாக வந்து இண்டோரில் கம்மியான பிரைட்னஸ், ஆல்வேஸ் அண்ட் டிஸ்பிளே எல்லாமே வந்து ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு கம்பெனி சொன்ன பேட்டரியோட இன்னும் பெட்டராக கூட வரலாம். ஸோ ஓரளவுக்கு மிக்ஸ்டு யூசேஜ்லையுமே வந்து நம்ம ஈஸியாக வந்து ஒரு 1 week வரைக்குமே வந்து ஒரு நல்ல பேட்டரி பேக்கப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பேட்டரி நான் யூஸ் பண்ண வரைக்குமே வந்து பெரிய இஷ்யூஸ் இல்லை. என்னோட யூசேஜ்க்கு வந்து ஈஸியாக ஒரு 1 week வரைக்கும் வருது. ஸோ பேட்டரி வந்து பெரிய அளவுக்கு நமக்கு கன்சென்ட்டாக இருக்காது இந்த வாட்ச் பொறுத்த வரைக்கும். சார்ஜிங் நம்ம எடுத்துகிட்டா அரௌண்ட் ஒரு 2 hours வரைக்கும் ஆகுது. ஸோ வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அந்த கேபிள் வந்து பாக்ஸ்லேயே பண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சப்ளைட் கேபிள் யூஸ் பண்ணும்போது அரௌண்ட் ஒரு 2 hours கிட்ட ஆகும் நமக்கு. அண்ட் கனெக்டிவிட்டி விஷயத்துக்கு வந்து ப்ளூடூத் 5.3 வந்து பவர் பண்ணியிருக்காங்க. ஃபோனோட பேர் பண்ணுறதுல வந்து நான் எந்த ஒரு இஷ்யூஸுமே ஃபேஸ் பண்ணல. அண்ட் ஃபோன் பேரிங்கில் இருக்கும்போது நமக்கு நோட்டிஃபிகேஷன் கால் எதாவது வரும் பார்த்தீங்களா, அதுலேயுமே வந்து இஷ்யூஸ் இல்லை. காலிங்கில் நம்ம பார்த்தோன்னா அப் டு 10 காண்டாக்ட் வரைக்குமே வந்து நம்ம வாட்சில் சேவ் பண்ணிக்கலாம். இந்த வாட்ச் வந்து நம்ம ஃபோனோட பேர் பண்ணோன்னா நாய்ஸ் ஃபிட் ஆப் யூஸ் பண்ணி வந்து பேர் பண்ணலாம். நாய்ஸ் ஃபிட் ஆப் பற்றி டீட்டெயில் ஓவர்வியூ வந்து ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ டெடிகேட்டட் வீடியோவில் ஒரு ஸ்மார்ட் வாட்ச்லேயே வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு வீடியோலையுமே வந்து நாய்ஸ் ஃபிட் ஆப்பில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா வீடியோட லென்த் வந்து 20 நிமிஷத்துக்கு மேலே போகுது. ஸோ நாய்ஸ் ஃபிட் ஆப்பில் வந்து நம்ம ஹெல்த் ட்ராக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சேலஞ்சஸ்லேயுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். உங்கள் சர்க்கிளில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாய்ஸ் வாட்ச் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா அவங்களையுமே வந்து நம்ம சேலஞ்சஸ்க்கு வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். வாட்ச் யூஐன்னு பார்க்கும்போது பழைய வாட்ச் யூஐயில் தான் வருது. ஸோ நாய்ஸ் ஸ்மார்ட் வாட்சஸ்லேயே வந்து அந்த பழைய வாட்ச் யூஐ வந்து பெஸ்ட்டு. நோவாவில் வந்து நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பட் அது வந்து நோவாவில் மட்டும்தான் இருக்குது. பட் இந்த வாட்ச் யூஏ வந்து இப்போதைக்கு வந்து பெஸ்ட்டு நமக்கு. அண்ட் இப்போ வந்து நம்ம வாட்ச் யூஏ வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ரைட் சைடில் இருக்க மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன் சிங்கிள் டைம் டேப் பண்ணால் வந்து மெனுக்குள்ளே போய்டும். ஸோ மெனுவில் வந்து நாய்ஸ் ஹெல்த்துக்குள்ளே நம்ம அந்த பேசிக்காக ஹெல்த் ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்கோ இதெல்லாமே வந்து பார்த்துக்கலாம். நாய்ஸ் பஸ்க்குள்ளே போய்ட்டு ஸோ நாய்ஸ் பஸ்ஸில் வந்து காலிங் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப் டு 10 காண்டாக்ட்ஸ் வரைக்குமே வந்து நம்ம சேவ் பண்ணலாம். சேவ் பண்ண காண்டாக்ட்ஸ் வந்து அங்கே போய் பார்த்துக்கலாம். கால் ஹிஸ்ட்ரி என்ன இருக்குது அதுவுமே வந்து நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் டயல் பண்ணோம் அப்படின்னா யூஏ வந்து இப்படி தான் இருக்கும். கால் வந்து மியூட் பண்ணலாம். ஸ்பீக்கரோட லவுட்னஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். அண்ட் கால் வந்து கட் பண்ணிக்கலாம். காலோட குவாலிட்டியுமே வந்து நல்லாயிருக்கு. ஸ்பீக்கரோட லவுட்னஸ் வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்குது. அடுத்து கிளாக்குள்ளே போய்ட்டோன்னா அலாம் வந்து நம்ம வாட்ச்லேயே வந்து செட் பண்ணிக்கலாம். டைமர் இருக்குது. ஸ்டாப் வாட்ச் வேர்ல்ட் கிளாக் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒர்க் அவுட் மோட்ஸ் இருக்குது. அண்ட் தென் என்ன ஒர்க் அவுட் பண்ணியிருக்குமோ அது வந்து ஸ்போர்ட்ஸ் ரெக்கார்ட் இருக்குது, அதுக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். அண்ட் தென் ரிமைண்டர் இருக்குது, நம்ம ஆப்லேருந்து வந்து செட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் மியூசிக் கண்ட்ரோல் இருக்குது. நம்ம ஃபோனோட மியூசிக் வந்து நம்ம வாட்ச்லேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் வெதர் டீட்டெயில்ஸ் இருக்குது. நம்ம ஆப்பில் வந்து லொக்கேஷன் செட் பண்ணிட்டா வாட்ச்சில் வந்து வெதர் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். அண்ட் ஸ்டாக்ஸ் இருக்குது. ஆப்பில் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டாக் டீட்டெயில்ஸுமே வந்து ஒன்ஸ் நம்ம ஃபோனோட பேர் பண்ணும்போது டேட்டா வந்து சிங்க் ஆகிடும். ஃப்ளாஷ் லைட் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. கால்குலேட்டர் சப்போர்ட்டுமே இருக்குது. அண்ட் செட்டிங்ஸ்குள்ளே போனால் ரிஸ்ட் அவேக் வந்து எனேபிள் பண்ணுமா டிசேபிள் பண்ணுமான்றது பார்த்துக்கலாம். டேப் டு அவேக் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. வாட்ச் டேப் பண்ணால் வந்து வேக்கப் ஆகிடும். அண்ட் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஸ்க்ரீன் டைம் அவுட் டைம் வந்து நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஏஓடி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம இங்கேருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆஃப் ஸ்க்ரீன் டயல்ஸ் வந்து 4 கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு பிடிச்ச டயல்ஸ் வந்துமே வந்து செட் பண்ணிக்கலாம். அண்ட் ரிங் டோனோட வைப்ரேஷனுமே வந்து நம்ம இங்கேருந்து மாற்றிக்கலாம். ஸோ வைப்ரேஷன் மோட்டார் வந்து ரொம்ப ஃபைன் டியூன்டாக இருக்குது. ஸோ வாட்ச் வந்து வைப்ரேட் ஆகும்போது ஒரு நல்ல ஃபீல் இருக்குது நமக்கு. ஆட்டோ ஸ்போர்ட் டிடெக்ஷன் மோட் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா வாக்கிங் ரன்னிங் மட்டும் வந்து நம்ம டிடெக்ட் பண்ணோம். தேவைப்படுதுன்னா எனேபிள் பண்ணிக்கோம். ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து நம்ம வந்து கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பேனல் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பவர் சேவிங் மோடு, பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது, செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறது இதெல்லாமே இருக்கும். அதே மாதிரி மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா என்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்றது அந்த மெசேஜ் மட்டும் வந்து நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் ஆக்டிவிட்டி ட்ராக்கிங்னு பார்த்தோன்னா 100+ ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. பேசிக்கான ஒர்க் அவுட் மோட்லேருந்து இன்டென்ஸான ஒர்க் அவுட் மோட் எல்லாமே வந்து நமக்கு சப்போர்ட் ஆகுது. பட் என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டாப் வியர் பண்ணிவிட்டு நம்ம ஆக்டிவிட்டி எதாவது பண்ணுறதுக்கு வந்து நமக்கு அந்தளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஏன்னா அதுவே வந்து ஒரு சிலிக்கான் ஸ்டாப் அப்படின்றப்போ வந்து நம்ம ஃபர்மாக வந்து வியர் பண்ணியிருப்போம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டாப்பே வந்து நீங்கள் ரொம்ப டைட்டாக வியர் பண்ணியிருக்கப்போ அந்த அக்யூரேசி எல்லாமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா லூஸாக நம்ம வியர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஹார்ட் ரேட் மெஷர் பண்ணுறதாக இருக்கட்டும், SpO2 எது மெஷர் பண்ணாலுமே வந்து நமக்கு அந்த அக்யூரேசி வந்து அடி வாங்கும். பட் வாட்ச்சில் வந்து சென்சார்ஸ் எல்லாமே வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்டிவிட்டி ட்ராக்கிங் பொறுத்த வரைக்குமே வந்து இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு
ஓரளவுக்கு நல்ல ஜாப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அவுட்டோர் ஏதாவது வாக் போகிறீங்க அப்படின்னா ஸோ எவ்வளோ ஸ்டெப் நடந்திருக்கீங்க, கேலரி எவ்வளோ பர்ன் பண்ணியிருக்கீங்க, ஆவரேஜாக என்ன ஸ்பீடில் வந்து அந்த ஆக்டிவிட்டியை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, ஆவரேஜ் பேஸ் எவ்வளோ, மினிமம் பேஸ் எவ்வளோ, இந்த மாதிரி வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல டீட்டெயில்டான டேட்டா வந்து இவங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து இஷ்யூஸ் இல்லை. ஒரு சில வாட்சஸ் வந்து நம்ம ஆக்டிவிட்டியே பண்ணாமல் இருந்தாலுமே வந்து ஹார்ட் ரேட் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். பட் இந்த வாட்சில் வந்து நான் அந்த மாதிரி நோட்டீஸ் பண்ணல. ஆக்டிவிட்டி பண்ணும்போது ஹார்ட் ரேட்டோட எலிவேஷன் வந்து ப்ராப்பராக இருக்குது. நமக்கு இது ஒரு பியூர் ஆக்டிவிட்டி ட்ராக்கர்னு சொல்ல முடியாது. பட் நார்மல் பேசிக் ஆக்டிவிட்டி ட்ராக்கிங் நீங்கள் எதாவது பண்ணோம் அப்படின்னு நினச்சாலுமே வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். பட் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டாப்போட அது எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்ன்றது வந்து நீங்கள் பாருங்கள். அண்ட் ஸ்டெப் ட்ராக்கிங்குமே வந்து இதில் கொஞ்சம் இம்ப்ரூவ்டாக இருக்குது. 100 ஸ்டெப்ஸ் நடக்கும்போது நமக்கு ஒரு 95 ஸ்டெப்ஸ் வரைக்குமே வந்து அக்யூரேசி இருக்குது. ஸோ ப்ரீமியம் வாட்சஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டாலே வந்து பைக்கில் பஸ்ஸில் போகும்போது எல்லாமே வந்து ஸ்டெப் அது பாட்டு கேல்குலேட் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ இந்த வாட்சுமே வந்து அந்த மாதிரிலாம் கேல்குலேட் பண்ணோம். நீங்கள் ப்ராப்பராக வந்து ஸ்டெப்பை மெஷர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஆக்டிவிட்டி ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஒரு வாக்கிங் இல்லை ரன்னிங் எதாவது போகும்போது அதில் வந்து நமக்கு ஒரு பெட்டர் அக்யூரேசி கிடைக்கும். ஹெல்த் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஹார்ட் ரேட், SpO2 இதெல்லாமே வந்து நம்ம வாட்ச்லேயே மெஷர் பண்ணிக்கலாம். சென்சார்ஸ் வந்து இவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நம்ம கையில் வியர் பண்ணால் மட்டும்தான் வந்து டிடெக்ட் பண்ணும். நீங்கள் நார்மலாக வந்து டேபிள் மேலே வச்சுட்டோ இல்லை காற்றுல நீங்கள் வச்சிருந்தாலுமே வந்து மெஷர் பண்ணாது வியர் ப்ராப்பர்லி அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அடிஷ்னலாக ஸ்ட்ரெஸ் மானிட்டர் பண்ணிக்கலாம். ப்ரீத்திங் மோட்மே வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்லீப் ட்ராக்கிங் இருக்குது. பட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டாப் வந்து நம்ம கண்டினியூஸாக நைட்லாம் வியர் பண்ணும்போது நமக்கு அந்தளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. மேபி நீங்கள் வந்து சிலிகான் ஸ்டாப்க்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஸ்லீப் ட்ராக்கிங் பண்ணலாம். ஏன்னா அப்போது நமக்கு வந்து ஓரளவுக்கு ஃபர்மாக இருக்கும். சப்போஸ் வந்து நீங்கள் ஸ்லீப் ட்ராக் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆப்பில் வந்து REM வந்து நீங்கள் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்லேயே வந்து நம்ம வாட்டர் ரிமைண்டர், ஐடில் ரிமைண்டர் அண்ட் ஹேண்ட் வாஷ் ரிமைண்டர்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து மறக்காமல் எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டைம்க்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் ப்ராப்பராக வந்துட்டுருக்கோம். அடிஷ்னலாக நம்ம பார்த்தோன்னா இந்த ரிஸ்ட் அவேக் ஃபீச்சர் எல்லாமே இருக்குது. அதுவுமே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டுருக்கு. டச் டு வேக்கப் ஃபங்க்ஷனாலிட்டியுமே இருக்குது. டேப் பண்ணால் வந்து ஸ்க்ரீன் வேக்கப் ஆகும். அண்ட் நாய்ஸ்லேருந்து இந்த வாட்ச் வந்து இனிஷியலாக லான்ச் ப்ரைஸை வந்து 5000 ருபீஸுக்கு கொண்டு வராங்க. இந்த வாட்சை பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 5000 ருபீ ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷாப்போட ஒரு லக்ஸூரியான டிசைனில் நீங்கள் ஒரு வாட்ச் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வாட்ச்மே வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓவராலாக வந்து ஒரு நல்ல ப்ராமிசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்கேன். இந்த வாட்சோட பெஸ்ட் பை லிங்க்குமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் பட்ஜெட்டில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நாய்ஸோட ஹாலோ ப்ளஸ் எவால்வ் 4 எல்லாமே இருக்குது. இது வந்து ரவுண்ட் டைல் டிசைனோட வரும். அமேசானில் ஹாலோ ப்ளஸ் கரண்ட்டாக வந்து 2799 வந்து செல் பண்ணுறாங்க. அந்த ப்ரைஸ்க்கு வந்து சூப்பர் டூப்பர் வருது. ரீசெண்டாக நம்ம சேனலில் வந்து ஸ்மார்ட் வாட்சஸ் டீல்ஸ் பண்ணியிருப்பேன். அதில் செப்பரேட்டாக வந்து நாய்ஸ் ஸ்மார்ட் வாட்சஸ்க்கு என்ன டிஸ்கவுண்ட்லாம் இப்போ ரிப்பப்ளிக் டே சேலில் போயிட்டுருக்குன்ற வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவுமே வந்து நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ஸ்கொயர் டிசைனில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கம்மி பட்ஜெட்டில் வந்து நமக்கு விஷன் 3மே இருக்குது. விஷன் 3, அல்ட்ரா 3 எல்லாமே வந்து சிமிலரான வாட்சஸ் தான். அந்த பட்ஜெட் வாட்சஸை விட கம்பேர் பண்ணும்போது நமக்கு இன்னொரு சுப்பீரியரான பில்டு மட்டும் இல்லாமல் ஒரு பெட்டர் லுக்கு, டிஃப்ரெண்ட்டான லுக் வந்து இந்த வாட்சில் கிடைக்குது. ஸோ இந்த வாட்ச் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டீல்ஸ் சேனலையும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு ஆதித்யா டெக்.